அந்த கடைக்கார தம்பிட்ட பணத்தை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சரிம்மா. இப்ப எப்படி பாருக்கு உங்களுக்கு உடம்பு? பரவாயில்லம்மா, ஆனா இருமல் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப அத டாக்டர் டானிக் எழுதி கொடுத்திருக்காங்கல்ல, அதை எடுத்து குடிங்கப்பா. சரிம்மா. உள்ளார போய் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. சரிம்மா. கொடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு? லேட் ஆயிருச்சுப்பா. அதான் ஏமா லேட் ஆயிருச்சு? லேட் ஆயிருச்சு அவ்வளவுதான்ப்பா, வேற என்னப்பா? சரிம்மா, உள்ளார போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிப்பா. என்னாச்சு என் பொண்ணு அஸ்மிதாக்கு ஒரு மாதிரி சோகமா போறா? அப்ப கலகலன்னு பணத்தை கொடுத்து வரேன் பண்ணா, இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நச்சுன்னு ஒரு வார்த்தையோட முடிக்கிறா. அவளில ஏதோ பிரச்சனையா இருக்கும். என் பொண்ணு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. சரி, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமே நான் விசாரிச்சுக்கிறேன். வாடா வா. ஏன் அவன் சாப்பிட வரவே இல்ல, என்னன்னு கேளுமா அவன்கிட்ட. மத்தியானம் வேலை அதிகமா இருந்துச்சு, நான் சாப்பிட்டதே 3:30 மணிக்கு தான். ஏண்டா 3:30 மணி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டியதானே? ஏமா இப்ப என்னம்மா? அதுக்காக சமைச்சு வச்சு எல்லாம் வீணா போச்சு. என்னம்மா சொல்ற? நீங்க சமைச்சீங்களா? ஆமா. அண்ணி என்ன பண்ணாங்க? உங்க அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஓஹோ, அப்படியா? ஏன் தம்பி சாப்பிட வரலையா? கடையில வேலை அதிகமா இருந்துச்சு நீ, அதுக்காக தான். சரி தம்பி. நீங்களா இருந்தா ஏன் வரலன்னு போன் பண்ணி கேப்பீங்க. ஆனா என்னடா என்ன எனக்கு போன் பண்ணல, இது கேட்கலங்கறியா? நேத்து வந்து உங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அம்மா உனக்காக தானே சமைச்சிருக்காங்க. சின்ன பாப்பாவா போன் பண்ணி வாடா சாப்பிடுறதுன்னு கூப்பிடுறதுக்கு? அதுக்கு இல்லக்கா, நான் எதுவும் சொல்லல. இருந்தாலும் அண்ணியா இருந்தா நேரம் போன் பண்ணிருப்பாங்க. வேற வேலை இருக்காது, அதுக்காக உனக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. எனக்கு அப்படியா? பொழுதனைக்கு வேலை சரியா போச்சு எங்களுக்கு. ஒரு நாள் தானே வேலை பாத்திருக்கீங்க, மத்த நாள்ல அண்ணி தானே வேலை பாப்பாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? எல்லாரையும் பாக்குறேன், அம்மாக்காக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரும் அண்ணி தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நான் எதுவும் சொல்லலக்கா, விடுக்கா. அதான் பேசிட்டு விடு. நான் என்னடா மண்ண தூங்கலையா நீங்க? உங்க அப்பா வருவாரு, உங்க அண்ணே வருவான், இவருக்கு சாப்பாடு போடணும்ல. அதான் அண்ணி இருக்காங்களே, அவங்க போட்டுக்குவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டே இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் அண்ணி பிராணத்தை பாடிட்டு இருக்க. என்னடா சாதாரணமா பேசினாலே சண்டைக்கு வர பாத்தியாக்கா நீ? நான் எதுவும் சண்டைக்கு வரல, நீ பேசுறத பார்த்தா எனக்கு கோவம் வருது. அம்மா என்ன ஒரு தினசாவே இருக்க நீ போட்டுக்க சட்டையெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. என்னடா நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதுக்கு சொல்லல, என்னமோ வயசான பாட்டிங்க போடுவாங்களே அது மாதிரியே போட்டிருக்க. அவன் அக்கா. ஆமா, பார்த்து பேசு. என்ன சிரிப்பு? நான் சும்மா சிரிச்சேன், எல்லாம் தெரியுது. தம்பி சொல்றதுக்காக தானே சிரிச்சிக்க நீங்க. இந்த தேவையில்லாம் நம்மட்டு சிரிப்பெல்லாம் சிரிக்காதீங்க. அம்மா ஏமா, ஏன் வாயி ஏன் பல்லு, நான் எப்படி வேணா சிரிப்பேன். தம்பி உங்க அக்கா எதுவுமே சொல்லக்கூடாது, நம்ம சிரிச்சா மட்டும் தப்புங்கிறாங்க. அட ஏன்க்கா நீ அண்ணி மேல கோபப்பட்டு இருக்க? இந்த வண்டியில போய் உன் வேலையை பார்ப்போ. ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கே, பிள்ளைங்களா இருக்கே, பெரியவங்க நம்ம தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீ கரெக்டா இருந்தா தானே. போது நிப்பாட்டுடா, மேல ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் உனக்கு. நீ வந்துட்டியா? என் பொண்ணை பத்தி பேச நான் வராம வேற யாரா வருவாங்க? உனக்கு தான் அறிவு கிடையாது. உங்க அக்கா எது சொன்னாலும் நீ சிரிப்ப, யார் எது சொன்னாலும் நான் அப்படி இருப்பேனா? சரிம்மா போ, உள்ளார போ. எது வராதுமா, உங்க அக்கா ஓட்ட வந்துட்டான், பெரிய ஒழுங்கு. அட என்னம்மா, நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா போடா. சரி விடுமா, தம்பி தானே, நீ இவன் கூட பிறந்த தம்பின்னு பாக்குற, ஆனா அவன் அப்படி இருக்கானா? பேசுற விதமே சரியில்லையே. பேசுறதுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, அக்கா சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அண்ணி எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க? டேய் போதுண்டா, இதா திரும்பவுமா அண்ணி பிராணா? போடா முத. சரிம்மா. உனக்கு மதியானம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. ஏமா தோசை இல்லையா? பைக் வந்ததெல்லாம் ரொம்ப பேசிட்டீல, அதனால உனக்கு சாப்பாடு தான். போ. சரி சாப்பிட்டுக்கிறேன். பொங்கல் கழிட்டு வாங்க, போங்க. நான் தோசை ஊத்துறேன் உங்களுக்கு. பரவாயில்லங்க நீ, நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். அப்படிங்களா? சரி. வீட்டுக்கு வாழ வந்தவங்க என்ன சொக்கப்படி போட்டாங்களோ தெரியல. அண்ணி பிராணத்தை பாடிட்டு சொன்னீங்களே கரெக்டா பேசுறேன். நீ எப்படி பேசுறீங்க? எங்க அம்மா சொல்ல வந்துட்டீங்களா? நீ முத அமைதியா இரு, நான் உங்ககிட்ட பேசவே இல்ல, அத்தை கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன இழுக்கிறீங்க? பட் செவனே தான் நீங்க இருக்கேன். தம்பி என்ன எடுத்துக்காட்டா சொல்றாரு, உனக்கு பொறுக்கலையா? கோ வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? பாத்தியாமா எப்படி பேசிட்டு போறான்ட்டு? கொஞ்ச நேரம் தான் இது, அதான் உங்க அப்பா உங்க அண்ணன் வந்துருவாங்கல்ல, அதுக்கப்புறம் இவ மூஞ்சி எங்க தூக்கி வச்சுக்க நானும் பாக்குறேன். என்ன வந்துட்டீங்களா? எங்க மருமோ எங்க போயிட்டா? இந்த இருங்க கூப்பிடுறேன், நேருக்கு நேரா கேளுங்க. இப்ப கூட அவ்வளவு பேச்சு பேசிட்டு போற உங்க பொண்ணு இப்படி தைரியம் இருக்கா அவளுக்கு? என் மாவே நான் இலக்காரமா போயிட்டாளா? ஏமா நீ வந்தது வராதமா கத்திட்டு இருக்க? ஏய் நான் என்னடா கத்திட்டு இருக்கேன்? முன்னாடி ஒழுங்கா நான் என்ன கத்தணும்? நீ உங்க அக்காவை இலக்காரமா நினைக்கிறாவ? நான் அவ்வளவு இதுவா போயிட்டோமா? சொல்லுடா, என்கிட்ட காசு பணம் சொத்து மதிப்பு எதுவுமே இல்லையா? காசு இல்லாத மாதிரி தான் பேசிட்டு போற. நீ வர வர தும்மர நடந்துக்கிறாங்கம்மா, பார்த்து நடந்துக்க சொல்லு. சரிம்மா. என்ன வந்துட்டீங்களா? வாங்க மாமா, தோசை ஊத்துறேன், முகம் கழிட்டு வாங்க போங்க. அது இருக்கட்டும், இன்னைக்கு எங்கம்மா போயிட்டு வந்த? என்ன எங்கம்மா போயிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க? எங்க போயிட்டு வந்தேன்னு கேளுங்க. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் மாமா. சரி போயிட்டு வந்தா சரி, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதா என்கிட்டயும் புருஷன்கிட்டயும் சொல்ல வேண்டாமா? இல்ல மாமா. ஐயோ இவ எப்படி சொல்லிட்டு போவா? மருமக அவ ஆட்டத்துல ஆடிட்டு இருக்காளே. காத்தால சாப்பாடு பரிமாறி அப்ப கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லங்க சொல்லு நினைச்சேன், அதுக்கப்புறம் உங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலாவ. அட ஏன்பா என்னையும் அம்மாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க? அவள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு எங்க கிட்டயே கிளம்புறதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு போறா. உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர நீங்களே சமைச்சுக்கோங்கன்னு கூடிய சொல்லியிருந்தா நாங்க சமைச்சிருப்போமா இல்லையாப்பா? அவங்க சமைச்சு வச்சாவது போயிருக்கணும். அதை விட்டுட்டு பூலா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா நம்ம என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. எனக்கும் வயசாயிடுச்சுல, நானும் எம்புட்டி வேலை தான் பாக்குறது. அத்தை இவ்வளவு விஷயம் சொல்றாளே, முன்கூட்டியே சொல்லிக்கலாமா? நான் திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு, தான் போயிட்டு வந்தேன் மாமா. அதான் சொல்லிட்டு போறோமா இல்லையா? சரி விடுங்கப்பா, ஒரு அவசரத்துல அவளை சொல்லாம விட்டுட்டா, அவளை போயிட்டு என்னடா உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குற? இம்புட்டி விஷயம் என்ன சொல்லிருக்கா, அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா ஏன் அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது? இம்புட்டி விஷயம் பேசுற. வாங்க தோசை ஊத்துறேன். தோசை உங்களுக்கு எல்லாரையும் முகம் சொல்லிக்காம தோசை ஊத்துற சொல்லிதான் எல்லாரும் மருமோ நல்ல மருமோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா விடுமா,
இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆமாடா, நான் தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா? இன்னைக்கு நீயும் உங்க அப்பனும் கடையில இருக்கீங்க. ஆனா என் புள்ள உன் பொண்டாட்டி நாங்க தானே வீட்ல இருக்கோம். நீங்க இருக்கும்போது உன் பொண்டாட்டி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிறா. நீங்க இல்லாத ஒரு நடிப்பு. எங்க அப்பெல்லாம் நான் கிடையாதுங்க. ஏதாவது எங்க வெளியே போனாலும் பெரியவன்ட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? சரி மாமா. இந்த புஷ்பா, ஒரு கலெக்ஷன் காசு இருக்கு, இதை எடுத்துட்டு போய் உள்ளார வச்சிரு. சரிங்க. சரி கனகா, அவ்வளவுதானே. நிறைய பேர் குளியல போட்டுட்டு சாப்பிடுறேன். ரொம்ப முக்கியம் சாப்பாடு. இப்ப எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். கொட்டிக்கோங்க போங்க. டேய் நில்லுடா. என்னம்மா? நீங்க கடையில இருந்து பசியா வந்திருப்பீங்க. அங்க போய் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு சீக்கிரம் பட்டா தானே காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஆமாம்மா, உடம்பு கைகாலம் வலிக்குது. வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு படுக்கிறேன் போய். நீங்க சாப்பிட்டீங்களாமா? நாங்க சாப்பிட்டோம். உனக்கு என்ன சாப்பாடு வாங்கினா? சரிம்மா, நான் போய் சாப்பிடுறேன். புஷ்பா போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. என்னம்மா அது? நம்ம ஒண்ணு நினைச்சா இன்னும் நடக்குது. அதாண்டி நானும் பாத்துட்டு இருக்கேன். உங்க அப்பனு 2 வார்த்தை கேட்டுட்டு பசிக்குதுன்னு உள்ளார போயிட்டாரு. உங்க அண்ணன் அதே மாதிரி இருக்கான். அதுக்கு இல்ல, மருமக கூப்பிட்டு அண்ணன் உள்ளார போயிடுச்சு பாத்தியா? அம்மா அண்ணனும் மாறிக்கிட்டே வருது. ஆமாடி. ஏன் நீ நானும் இந்த வீட்டுல நிலைச்சிருக்க முடியாது. மருமக ராஜ்யம் வந்துடும். அப்புறம் அவ்வளவுதான். நம்ம 2 பேர்த்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாவ. அப்படியே ஈஸியா பண்ணிடுவாள அவ. இந்த வீடு ஏன் பேர்ல இருக்குல்ல, நீ இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாளா? பாத்துக்கிட்டே இருமா. அண்ணங்கிட்ட இந்த வீட்டை பேசி பேர்ல மாத்திக்கிட்டு ஒன்னு என்ன பண்றான்னு பாரு. பாக்குறேன் டி, அது மாதிரி ஒரு நாள் நடக்காது. ஆனா சம்மதிக்க மாட்டேன். இந்த வீட்டு ராஜ்யம் என்கிட்ட தான் இருக்கணும். அப்படியே இருமா. அதுக்கு நீ தனிச்சு போன அவசியம் இல்ல. என்ன அப்பாவாது எப்படியே போட்டோம். ஆனா நீ கெத்தாவே இருமா. பூராவே இரு. நீ மாமியாரு. சரியா? உங்க அண்ணே நான் சொல்றதை கேட்பானே. ஆனா இப்ப விடுமா. பசியில போயிடுச்சு, அதனால விட்டுரு. அதுக்கப்புறம் நாளைக்கு உன் பக்கம் தான் பேசு, உன் பக்கம் தான் நிக்கும். அதனால எதுவும் கவலைப்படாத. எனக்கு துணையா நான் இருக்கேம்மா. அங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. தாண்டி நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் ஏமா போனா? ஒரு ஆளை தலையில கட்டி வச்சிருக்கீங்களே, இந்த ஆளு என்னை மிதிக்கிறாரு, அடிக்கிறாரு. நான் ஏமா அந்த வீட்டுல இருந்து இங்க வந்துட்டேன். தாண்டி இந்த வீட்டை விட்டு நீ போவே கூடாது. சரிம்மா, இந்த வீட்லயே தான் இருக்கணும் நீ. சரிம்மா. சரி வா, உள்ளார போய் சாப்பிடுவோம். எனக்கு பசிக்குதுமா, ஆமா போவோம். மித்த விஷயம் நாளைக்கு பேசிக்கலாம். என்னடா நானும் உங்க அம்மாச்சி என்ன பேசுறது ஒட்டி கேட்க வந்துட்டியா? அட ஏன்டி புள்ள மேல கோபப்படுற? தான் அப்படி பண்ணுங்க, நம்ம புள்ள மேலே கோபப்படுற நீ. பேராண்டி தங்க என்னடி வேணும்? உன்கிட்ட எல்லாம் பேசல, அம்மா கிட்ட பேசணும். பாத்தியம்மா திமுற அவனுக்கு. அவனுக்காக வக்காலத்து வாங்க நீ. சரி விடு, உன்கிட்ட 2 வார்த்தை பேசணுங்கிறான். என்னன்னு கேளு. என்னன்னு சொல்லுமா. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வையுமா. வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அது இல்லம்மா. வேற என்ன வேணும்? ஹோட்டல்ல போய் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் வாங்கி தரணுமா? இப்ப ஆசைப்படுச்சுன்னா வாங்கி கொடு. என்ன சொல்லு, வாங்கி தரேன். அதுவும் வேண்டாமா. வேற என்ன வேணும் உனக்கு? நம்ம எப்ப நம்ம வீட்டுக்கு போறோம்? என்னடி இப்படி கேக்குறானே? அதாம்மா நானும் கவனிக்கிறேன். என்ன சொல்ல வந்த நீ? நம்ம எப்பமா நம்ம வீட்டுக்கு போறோம்? ஆச்சி வீட்டுல எத்தனை நாளைக்கு தான் இருக்குது? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அப்பாவும் பாவம்ல, தனியா சமைச்சு சாப்பிடறாருல. அது உங்க அப்பா தனியா சமைச்சு சாப்பிடறானா? உங்க அப்பா இருக்கே, அது சமைச்சு கொட்டுது, அது பத்தாதா? இருந்தாலும் இது நம்ம வீடு கிடையாதுலமா. இது ஏன் வீடுடா. இதுல உங்க அம்மாக்கு பங்கு இருக்கு. ஆமா. என்னமாச்சி இப்படி சொல்றீங்க? எங்க வீடு இது இல்ல, எங்க அப்பா வீடுதான். எனக்கு எங்க அப்பா பாக்கணும் போல ஆசையா இருக்கு. என்னடா சொல்ல வர? அம்மா, ஸ்கூல்ல எல்லாரும் அவங்க அப்பா கூட வண்டியில வராங்கம்மா. வீட்டுல அமிர்தாவையும் உங்க மாமா போய் விட்டு வர்றாரா? 2 பேரும் ஸ்கூல் வேலை தானே போறீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுதா. ஏன் கோவப்படுற? கிட்ட கோவப்படக்கூடாதா? ஆமா, கோவப்படக்கூடாது. யாரும் என்ன கோவப்படப்பதான் நடந்துக்கிறாங்க. இன்னும் வாண்டு இது கூட என்ன இப்படி கேக்குது பாரு. நம்ம வீடு இல்லையா, எங்க அப்பா பார்க்க போனுங்குது. அம்மா எனக்கும் ஆசை இருக்காதா? நீ உங்க அப்பா வீட்டுல இருக்க, உங்க அப்பா பாக்குற. அதே மாதிரி எனக்கும் ஆசை இருக்குல்லம்மா, எங்க அப்பா பாக்கணும்ட்டு. அப்பா கூட பேசணும், விளையாடணும். நானும் சின்ன பிள்ளை தானேமா. ஆமா, சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்க நீ. சரி விடுதா. பேரண்டைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப நான் இங்க கிளம்பிட்டுமா? அதான் ஆசையா உனக்கு. இப்படிதான் நினைக்கிறியோ வீட்டை விட்டு வெளியே கிளப்புறேன்ட்டு? ஐயோ நான் அப்பெல்லாம் நினைக்கலதா. அப்புறம் நீ சொல்றது அப்படிதானே இருக்கு. அஜய் சாப்பிடவா, அம்மா கூப்பிட்டாங்க. நான் வரேன் அமிர்தா, நீ சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடல. 2 நிமிஷம் அம்மாட்ட பேசிட்டு வரேன். சரி அஜய். பாத்தியாமா, அத்தை கூட எம்பட்டு பாசமா இருக்காங்க என் மேல. சாப்பிடவான்ட்டு பாப்பா விட்டு கூட சொல்லிருக்காங்கல்ல. ஆனா நீ மட்டும் ஏமா? போதும் நிப்பாட்டுடா. அடுத்து நீ உங்க அத்தைக்காக ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் அத்தை அத்தனை எல்லாம் அவங்கள தலை தூக்கி வச்சாடுறீங்க. நான் என்ன இலக்காரமா போயிட்டேனா? இந்த அம்மா உனக்காக நான் எதுவுமே செய்யறது இல்லையாடா? உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாருல, உதைக்கிறாருல, எல்லாம் அமைதியானே இருந்த. இந்த அம்மாக்காக ஏதாவது பேசுனியா? அதெல்லாம் விட்டுட்டு உங்க அப்பா பார்க்க போனோம், ஆட்டுக்குடியை பார்க்கணும் போனுங்கிற. இங்க இருந்து உங்க அத்தைக்காக வழக்காடிட்டு இருக்க. உங்க அத்தை தானே உங்ககிட்ட சொல்றது. வீட்டை விட்டு நீ உங்க அம்மா கிளம்பு நாசுக்கான்ட்டு உங்க அத்தை தானே சொல்றது உங்ககிட்ட. இல்லம்மா, அப்படிலாம் கிடையாது. சும்மா நிறுத்துடா. உங்க அத்தை உன்ட்ட சொல்லாம என்கிட்ட பேச வந்துட்ட நீ. இப்படி சின்ன பிள்ளையா இருந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறேன்னா யாரும் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா அந்த வீட்டுல? உங்க அத்தை காரியா தான் இருக்கும். உங்க அத்தை ஓ மூலியமா என்னைய காய் நகர்த்துறாடா. பாத்தியம்மா உன் மருமவுல. ஆச்சி, அம்மா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. அத்தை என்கிட்ட எதுவுமே கேட்கவும் இல்ல, நானும் சொல்லல. இப்ப இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட பேச தோணுது. ஸ்கூல்ல எல்லாரும் அவங்க அப்பா கூட பைக்ல தான் வராங்க. எனக்கும் ஆசை இருக்காதாமா? ப்ளீஸ்மா, நாளைக்கு காலைல எந்திரிச்சோடனே நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாமா? நீ ஒத்ததான் வாங்குவ பாரு. நம்மளும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? உங்க அப்பா என்ன எதுவும் நெட்டி பாக்குறாரா? உள்ள இருக்கும்போது உன்னை வந்து பாக்குறாரா? இருக்கும் போதாவது உங்க அப்பா வந்து உன்னை பாக்க வராரா? அப்புறம் என்ன அப்பா கிட்ட பொண்ணு உங்க அப்பா பணத்தை பாடிட்டு இருக்க? வீட்டுக்கு நம்ம வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் இடைவெளியில உங்க அப்பா வந்து பாக்க உள்ள போன் பண்ண உள்ள. அப்பா அப்படின்னா நீ ஏமா அப்படியே இருக்க? நம்மளாவது விட்டு கொடுத்து போலாமா? செம்ம கோவம் வருது நீ பேசுறத பார்த்து. நிம்மதியா தூங்குறதா இல்லையா? ஏதாவது பேசிக்கிட்டு ஏற்கனவே வீட்டுல உள்ளவங்க ஏதாவது பேசி என்னை கோவப்படுத்தாங்க, டென்ஷன் பண்றாங்க. மேற்கொண்டு ஏதாவது பேசி என்னை டென்ஷன் பண்ணாதாமா? அமிர்தா கூப்பிடலாம், போய் சாப்பிடு போ. வீட்டுல நான் இருக்க கூடாது, நம்ம வீட்டுக்கு போகணும். முடியாது, இந்த வீட்டுல தான் இருக்கணும். என்னமாச்சு? பாருங்க உங்க பேர் என்னத்த பேசுறான்ட்டு. என்ன வேணா சொல்றான் பாருங்க. என்னடா பேராண்டி? தாத்தா,
அப்பா வீட்டுக்கு போகணும் தாத்தா. அப்பா பார்க்கணுங்கிறேன், ஆனா அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது. பாருங்க உங்க பேரே வீட்டுக்கார பார்க்க போணுமா? உங்க அப்பா ஒழுங்கா இருந்தானா என் பொண்ணு ஏன்டா இங்க வரணும்? அவனே ஒரு குடிகார பையன் என் புள்ளைய போட்டு அந்த அடி அடிக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இருந்துச்சுன்னா பா கொஞ்சம் அமைதியா பேசுங்கப்பா. என்னமா அமைதியா பேசுறது? தாத்தா நான் எங்க அப்பா பார்க்க போறேன் தாத்தா. அதெல்லாம் வேண்டாம். இங்கே இருங்க 2 பேரும். அப்பனுக்கு பாசம் கிடையாது, நீங்களும் உங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டாம். ஸ்கூல்ல எல்லாரும் வண்டியில அவங்க அப்பா கூட தான் வராங்க. அந்தாண்ணா பாட்டுக்கு வராங்க போறாங்க, நீ அவங்கள பாக்குற? உங்க சின்ன பிள்ளைக்கு ஆசை இருக்காதாங்க? என்னம்மா சொல்ல வர? நான் இங்க இருந்து கிளம்பிட்டுமா? சரி வா, விடிஞ்சதுமே நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்பிடலாம். சரிம்மா. அப்படி சொல்லலத்தா. இல்ல பாவம் சின்ன பிள்ளைல, அதுக்கும் மனசுல 1000 இருந்தாலும் வீட்டுல கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்துச்சுன்னா. சரி விடுங்கப்பா. இது மேல பேசி என் பிள்ளையும் பாவம், இதுல ஒரு பிள்ளைதான் இருக்கு, அவனையும் கஷ்டப்படுத்த கூடாது. சரிம்மா, ஆண்டி போய் சமாதானப்படுத்திக்கோ. சரிப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? போய் படுங்க போங்க. சரிம்மா. பேராண்டி, தாத்தா. அதெல்லாம் உங்க அப்பா வீட்டுலாம் நீ போக வேணாம், இங்கே இரு. சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு, சரியா? என்ன சொல்றது புரியுதுலடா? என்ன ஓன்னு அழுதுட்டு இருந்தா பலன் ஆறதான் விடுவாமா. சரிம்மா. போ உள்ளார போய் சாப்பிடு போ. ஏத்த பிள்ளை இப்படி கோபப்படுற? சின்ன பிள்ளை தானே அவன். ஆமாமா, இப்படியே அடிச்சு மிரட்டணும், இல்லன்னா அவ்வளவுதான் வளர உங்க அப்பா மாதிரியே வந்துருவான். நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணுமா, அதான் சொல்றேன். இருந்தாலும் பாவம் புள்ள, பார்க்கவே பாவமா இருக்கு எனக்கு. அப்ப அதுக்காக நான் சொல்லலடி, கூட சொல்லவே புரியுது. ஆனா பேராண்டி அதெல்லாம் யோசிக்கணும்ல. எப்பவுமே நம்ம வீட்டையே சுத்திட்டு இருக்கும் போது அவங்க அப்பா நினைக்க தோணல, அதுக்கு அந்த ஆள் நினைக்கணும், வந்து பாக்கணும் தோணணும். எல்லாம் தெரியல அந்த ஆளுக்கு. அம்மா இதே பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதம்மா. சரிதா, இந்த கடவுள் புண்ணியமோ சீக்கிரம் உன் வீட்டுக்கார வந்து கூட்டிட்டு. ரொம்ப ஆசைதான் உனக்கு, வீட்டை விட்டு போயின்னு ரொம்ப ஆசைப்படுறமா. அப்பா எல்லாரும் சாப்பிட வாங்க, 2 பேரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பண்ற விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களாக்கோ? ஒண்ணு வேணாம், நாங்களே எடுத்து வச்சுக்கிறோம், நீங்க போங்க. எதுக்கு இப்படி கோபப்படுற? முடிஞ்சு போச்சு, திரும்ப அதே நினைச்சிட்டு இருக்கியா? வேற விஷயம் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன? சரி எப்படியோ சாப்பிடுங்க, என்னவோ பண்ணுங்க. கேட்க வந்தால சாப்பிடுவாங்கன்னு என்னையதான் சொல்லணும், தெரிஞ்சிச்சுல? போங்க. சரி சாப்பிடலாவா? வா போய் சாப்பிடுவோம், எனக்கு பசிக்குது. சரிம்மா, என்னத்தையும் நினைச்சிட்டு எனக்கு என்ன வந்துச்சு, நான் போய் சாப்பிட போறேன். இப்படியே நின்று நீயும்